திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற முதல்வர் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும், தன்னை வெற்றி பெற்றதாக அறிவித்து எம்எல்ஏவாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என கோரி தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் திருச்சி கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் எனவும் 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்திருப்பார் எனவும், மேலும் வருமான வரி வழக்கு நிலுவையில் உள்ளதை வேட்புமனுவில் மறைத்து வருமான வரி பாக்கி இல்லை என கூறியிருக்கிறார் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ரூட் சமூக வலைத்தளம் மூலமாக பிரச்சாரத்திற்கு எவ்வளவு செலவு செய்தார் என்ற விவரங்களை இதுவரை தெரிவிக்கவில்லை எனவும், மேலும் கட்சியின் அடையாளங்களை அணிந்து சென்று தேவாலயங்களில் பிரச்சாரம், வழிபாட்டு தலயங்களில் பிரச்சாரம் செய்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே பல்வேறு தேர்தல் விதிமீறல்கள் மீறி இருப்பதாகவும், தேர்தல் விதிமீறல்கள் செய்திருப்பதாகவும், எனவே அவர் பெற்ற வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னை அறிவிக்கப்படும் வரை இந்த தேர்தல் வழக்கு முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.